இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி மோசே எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எப்படிப்பட்டவன் அல்ல? ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் உங்களை போல இல்லை, மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல அல்ல, என்னுடைய தாசனாகிய மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இவ்வாறு ஆண்டவர் முகமுகமாய் பேசி நெருக்கமாக அவரோடு ஒரு மனிதனைப் போல பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் காரணம் என்ன? மோசேயை குறித்து என்னுடைய தாசன் என அழைப்பதற்கு காரணம் என்ன? மோசே இடத்துல காணப்பட்ட குணநலன்கள் என்ன என்பதை இன்று நாளிலே சிந்திப்போம். முதலாவதாக மோசே இடத்துல காணப்பட்ட குணம், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சாட்சி பகிர்கிறார். எபிரேயர் 3:2-5 பார்க்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இவருங்கிறது இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது மோசேயை ஆண்டவரை சொல்லுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் மோசையோடு நெருக்கமாக இருக்கிறார். மோசையை போல ஆண்டவரும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னை போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், என்னை போல நீங்களும் மாறுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் என்னை போல மோசையும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை மோசையுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமென்னால், அவன் சில இடங்களிலே நிதானத்தை இழந்து கொலை செய்கிறான், கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக அடிக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் அவனிடத்தில் காணப்பட்டாலும் கூட ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், என் தாசன் என்னுடைய மோசே உண்மையுள்ளவன் என்று சாட்சி பகிர்கிறார். இன்று நாம் பல்வேறு காரியங்களை, தவறுகளை செய்து கொண்டு நாங்கள் தவறு செய்கிறவர்கள்தாம், நாங்கள் இப்படிப்பட்டவர்கள்தாம் என்று தைரியமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் உள்ள உண்மை தன்மை. நாம் தவறு செய்ததை ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த தவறுகளை செய்யும்போது ஆண்டவர் அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது அவரிடத்துல நம்ம காணப்படுகிற நல்ல காரியம், ஆண்டவருக்கும் மோசேக்கும் மிக நெருக்கமான உறவு இருந்தது. அதாவது அவர் சொல்லுகிறார், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். அவருடைய சாயலை காண்கிறான், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதுன்னா எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவரே மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் என் தாசன், உங்களை போல அல்ல, நான் அவனோட நேரடியாக பேசுகிறேன். தீர்க்கதரிசிகளை போல அல்ல, நான் முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன், என்னுடைய சாயலை பார்க்கிறான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது அந்த அளவுக்கு மோசே ஆண்டவரோடு தரித்திருந்ததை பார்க்கிறோம். நாம் எப்படி ஆண்டவரோடு தரித்திருக்கிறோம்? நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு உறவாடுகிறோம்? நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு பேசுகிறோம்? நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவரை துதித்து பாடுகிறோம்? அவருடைய வல்லமைகளை புகழுகிறோம்? யாரிடமெல்லாம் நாம் அவருடைய மகிமையை குறித்து சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம்? ஆரம்பத்தில் பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை உற்று கவனிப்பார். ஊழியக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள் ஒருவரோடொருவர் என்ன காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை பேசி கொண்டிருக்கிறோமா? வேதத்தின் வல்லமையான காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இங்கு மோசே 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும், ஏதோ ஆல் நைட் ப்ரேயர் மட்டும் இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் மட்டும் இல்லை, 40 நாள்
எதுவுமே சாப்பிடாம தண்ணீர் கூட குடிக்காமல் இரவும் பகலும் ஆண்டவரோடு இருந்தான் என்று யாத்திராகமம் 34 அதிகாரம் 28 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இப்படியாக ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கற்பலைகளில் எழுதி திரும்பி வரும்போது சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரிகள் வந்த காலத்தில் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லுவாங்க, முகத்தில் ஒரு ஒளி தெரியும், முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்வார்களாம். அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் மிக நெருக்கமான உறவு இருந்தது. எப்போதும் ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக, அவர் சத்தம் கேட்கிறவர்களாக, அதை செயல்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். இங்கே ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர்களும் மோசையை பார்த்து சொல்கிறாங்க, மோசைக்கே தெரியல அவன் முகம் பிரகாசமாக இருக்குத, ஆனால் அவங்க பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அவங்க மோசையின் முகம் பிரகாசமாக இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. இன்று நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பிக்கப்படுகிறதா? ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடப்போம். அடுத்தபடியாக இந்த ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட மிக நல்ல குணம், ஆண்டவர் தாசன் என்று அழைப்பதற்கு காரணம் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகவும் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். எண்ணாமம் 12:3 இவ்வாறு சொல்லுகிறது, மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகவும் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஒருவேளை அவனுடைய கூட உடன் ஊழியர்கள், அவனுடைய சகோதர சகோதரிகள், ஆண்டவர் உன்னோட மட்டும்தான் பேசுவாரா, அவங்க கூட தான் இருக்கிறாரா, எங்களோட பேச மாட்டாரா, பேசவில்லையா என்று அவர்கள் பிரச்சனை எழுப்பும் போதும் கூட, சண்டை போடும் போதும் கூட மோசே பொறுமையோடு அதை கேட்டுக்கொண்டிருந்தான், சகித்தான். அந்த காரியத்தை பார்த்து கர்த்தர் அவனுக்காக இடைபடுகிறார், தேவன் பார்த்து கொள்வார் என்று நாம் பிரச்சனைகளின் மத்தியிலே அமர்ந்திருக்கும் போது, ஆண்டவரை நோக்கி கர்த்தரை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் போது அவர் அந்த காரியத்தை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். இங்கே மோசேயனுடைய வாழ்க்கையிலையும் அதைத்தான் பார்க்கிறோம். அங்கே மோசைக்காக அவர் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக மோசேயிடத்தில் காணப்பட்ட மிகுந்த நல்ல ஒரு காரியம், அப்படி துன்புறுத்தியவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய சகோதரிக்காக அவர் கர்த்தரை நோக்கி, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறார். இந்த காரியத்தில் பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையிலும் சீமேயி அவனை நிந்திக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, உம்முடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் யாரும் இடைப்பட முடியாது, யாரும் தொல்லை கொடுக்க முடியாது என்று தைரியமாக அந்த தாவீது அந்த சீமையை விட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா, அல்லது அவர்களை பகைக்கிறோமா, அல்லது பதிலுக்கு பதில் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோமா? அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் என் தாசன் என்று, தாசர்கள் என்று நம்மை அழைப்பதற்கு நாம் பொறுமையோடு காணப்பட வேண்டும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 54:15 இவ்வாறு சொல்லுகிறார், இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்களுடைய ஊழியக்காரருக்கு, அவருடைய தாசருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பகைக்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து என் தாசன் என்று அழைக்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறீர்களா? மோசேயிடத்தில் காணப்பட்ட உண்மைத்தன்மை, மோசேயிடத்தில் காணப்பட்ட கர்த்தருக்கும் அவனுக்கும் இருந்த நெருக்கம், மோசேயிடத்தில் காணப்பட்ட பொறுமை, மோசே பகைத்தவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிற அந்த குணநலம் நம்மிடத்திலே காணப்படுமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் பார்த்து என் தாசர்கள் என்று அழைப்பார். ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே மோசையை குறித்து தியானித்தோப்பா. நீங்கள் உங்கள் வாயினால் என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரி, என்னுடைய தாசன், என்னுடைய ஊழியக்காரன் என்று உரிமையோடு அன்போடு ஆண்டவரே நீங்கள் அழைத்த உங்களுடைய தாசர்களை குறித்து தியானித்தோப்பா.
எப்படிப்பட்ட குணநலம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆண்டவரே ஐக்கியமோடு ஐக்கியம், உண்மை உள்ளவர்கள், உடைய ஊழியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கவும், ஆண்டவரே துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கவும், துன்பங்கள் வரும்போது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம். இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை